ஆலோலம் ஆலோலங்கடி ஆலோலங் ஆலோலம் ஆலோலம் ஆலோலங்கடி ஆலோலங்கடி ஆலோலம் காடை கௌதாரி வானம்பாடி குயில்கள் ஆலோலம் புள்ளினமே வள்ளி பொண்ணு நான் சொல்லுகிறேனே ஆலோலம் ஆலோலம் ஆலோலங்கடி ஆலோலங்கடி ஆலோலம் ஆலோலம் ஆலோலங்கடி ஆலோலங்கடி ஆலோலம் அப்படி பாடிட்டு இருக்கா. வேலை செய்யறா, ராஜா விட்டு பிள்ளை இருந்தாலும் வேலை செய்யறா. முக்கியமான ஒருத்தர் வரார். யாரு? நாராயண். பொதுவாக உங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பு செய்தி கொடுக்கிறேன். என்னன்னா, நவம்பர் 22 நாரத பெருமானை பற்றி ஒரு அற்புதமான வில்லிசையை நடனத்தோடு சேர்த்து மெகா வில்லு பாட்டாக நாரத கனசபாவில் நடத்த இருக்கிறோம். அதில் ஹீரோ யார் தெரியுமா? நாரதர் தான். பொதுவாக என்ன தெரியுமா நினைக்கிறோம், நாரதரும் நம்மளும் ஒண்ணுதாங்கய்யா. உண்மைதான் சொல்ற. என்ன என்ன அவர் கலகம் சொன்னா நன்மையில முடியும். கலகம் சொல்றதுல மட்டும் உண்மையா இருப்போம் நம்ம அவரை மாதிரி. ஆனா நம்ம கலகங்கள் நன்மையில் முடியுமா என்பது தெரியாது. நாரதரை பார்த்து கத்துக்கணும். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன தெரியுமா? மானச புத்திரா அப்படிங்கறதா. ஏன்னா பிரம்மன் மனசுல இருந்து வந்தவர் நாரதர். அவர் செய்யக்கூடிய விஷயங்களை தான் இதுல சொல்றார். அவர் நேராக நாராயணா நாராயணா என்று சொல்லி அருமையாக ஒரு பாடல் பாடி நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம் என்று அருமையாக 2 சமம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். ஆழ்வார்கள் தரிசனம் அனந்தனின் புண்ணியம் அடியாரும் கண்டிடுவோம். வாழ்வாங்கு வாழுவோம், வாழையடி வாழை என வளருமே தலைமுறையே. ஆழ்வார்கள் தரிசனம் அனந்தனின் புண்ணியம் அடியாரும் கண்டிடுவோம். வாழ்வாங்கு வாழுவோம், வாழையடி வாழை என வளருமே தலைமுறையே. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். தந்தையாய் தமிழுமாய் தருமமாய் சேயனை காத்திடையா. தாயுமாய் தந்தையாய் தமிழுமாய் தருமமாய் சேயனை காத்திடையா. நீதியாய் நெறியுமாய் கீதையின் சாரமாய் நின்றிட அருளுமையா. நீதியாய் நெறியுமாய் கீதையின் சாரமாய் நின்றிட அருளுமையா. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். அடியார்க்கு அடியராய் அனந்தனை வணங்கிய அனுமனே உந்தனுக்கு. அடியார்க்கு அடியராய் அனந்தனை வணங்கிய அனுமனே உந்தனுக்கு. அனுதினம் பூஜையே அர்ச்சனை ஸ்லோகமே அகிலமே உன் வடிவிலே. அனுதினம் பூஜையே அர்ச்சனை ஸ்லோகமே அகிலமே உன் வடிவிலே. நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நாராயணா என்னும் ஹரிநாமம் சொல்வோம், நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம். நலம் தரும் சொல்லையே நாம் கண்டுகொள்வோம்.
இப்படி நாராயணர் வந்தார், கலகலப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, வள்ளி கல்யாணம் நடக்க போதுங்க. நாரதர் வந்ததுக்கு அப்புறம் திணைப்புணத்துல வள்ளியை பார்த்துட்டு, வேலனின் வெற்றி இடத்திற்கு ஏற்ற மங்கை இவள்தான் அப்படின்னு முடிச்சு போட்டு விட்டாரு பாருங்க. அதாங்க விஷயம். ஒரு இடத்துக்கு வந்தா நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தணிகை மலை வந்து முருகப்பெருமான்ட்ட சொன்னார், முருகா முருகா ஒரு கனியை கண்டேனப்பா, ஒரு கன்னியை கண்டேனப்பா, உன் வெற்றிடத்துக்கு ஏற்ற மங்கையை கண்டேனப்பா, திரைப்படத்திலே காவல் காத்து கொண்டிருக்கும் வள்ளியைத்தான் சொல்லுகிறேன், உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் நீ இன்றே சென்று அவளை திருமணம் பேசி முடித்து வர வேண்டும், அதற்கான ஏற்பாட்டை செய். உடனே முருகப்பெருமான் சொன்னாராம், நாரதரே நாரதரே இன்று செல்லும் நீர் இனி கல்யாணத்தை அன்று வாரும் திருமண ஏற்பாடுகள் நடக்கும் போது சொல்லி அனுப்புகிறேன் சொல்லிட்டு முருகப்பெருமான் ஒரு வேடம் எடுக்கிறார். என்ன வேடம்? இதுதாங்க இதுல முக்கியமான செய்தி. ஏன் அதே வேடத்துல வரலாமே, அதே தோற்றத்துல வந்திருக்கலாமே? எல்லாம் நிறைய கேள்வி இப்பெல்லாம் ரொம்ப புத்தாலின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்ன தெரியுமா சொல்றாரா? மனசுல முருகப்பெருமான் காம வெகுளி மயக்கம் உடைய மானுட வடிவம் கொண்டு வேடராக வேடம் கொண்டு திரைப்புணம் வந்தார். வேடனை பார்த்த உடனே வள்ளி பேசல. இங்க ஒரு டபுள் அண்டர்லைன். அடுத்த ஆம்பளைங்கள்ட்ட அந்த காலத்துல பேச மாட்டாங்க. இப்பெல்லாம் இது பொருந்தமா சார்? வேற விஷயம். இப்பவும் இப்படி இருக்கவங்க இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, அதுல ஒரு அளவு இருக்கு. பேசுவதில் ஒரு பெண்மை புரட்சி வந்து விட்டது. புதுமை பெண்கள், பாரதி சொல்லியே புதுமை பெண்கள் தான் வந்து விட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? அந்த எல்லையோடு நிற்கிறாள். இவர் வேடர் கேட்கிறாரு, பெண்ணே பெண்ணே உன் பேர் என்ன? பேர் என்ன? பேசவே இல்லை. என்ன பேசாமல் இருக்கிறாய்? உன் ஊர் என்ன? ஊர் என்ன? அதுக்கும் பேசல. பேரு சொல்லல, ஊரு சொல்லல. உன் சீரையாவது சொல்லு. இப்படி ஒரு பெண் அங்கு இருக்கிறாள் என்று சொல்லி நான் உன் பெயரை அறிந்து கொள்கிறேன் முருகப்பெருமான் சொல்றார். ஆனா உள்ள இருக்கிறது முருகன், வெளியில தெரியுது வேடன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குற, தயவு செய்து போய் பாருங்க. நெய்வேலியிலே கந்த சஷ்டி விழாங்கிறதுனால சொல்ற, நெய்வேலியிலே முருகப்பெருமான் இந்த வேட வடிவத்தோடு வந்ததை வைத்து முருகப்பெருமானுடைய சிலைய வேடர் வடிவத்தில் இருக்கும். அந்த ஊர் பேர் என்ன? வில்லுடையான் பட்டி. ஓஹோ, அங்க நாங்க வில்லுபாட்டு பாடி இருக்கோம். சோ முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இது, வில்லுடையான் பட்டி. அந்த இடத்துல முருகப்பெருமான் வேடனாக வந்ததுக்கு ஒரு ஆதாரமும் இருக்கிறது, அதுக்கு தகுந்த இடமாகவும் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த கோவில் பண்ணிருக்காங்க. அந்த கும்பாபிஷேகத்துல அப்பாவும் பண்ணிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். எல்லாம் சொன்ன உடனே இப்போ கந்த புராணத்துல கச்சியப்பர் சொல்றார், மொழி ஒன்று புகழாயாயி. பேசுமா முறுவலும் புரியாயின். சிரி, லைட்டா சிரிமா. சிரி. விழி ஒன்று நோக்காயாயின். செய்யலன்னு வச்சுக்கோயேன், ஜஸ்ட் ஒரு பார்வை பாரு. உய்யும் விரகமிக்கு உழல்வே. ஏன் வந்து முருகப்பெருமான் காதல் கொள்கிறேன்னு சொல்றான்னா, இத்தனை நாள் முருகா 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 முருகான்னு காதலோடு அலைந்த வள்ளிக்கு வந்திருப்பது முருகன் என்று தெரியவில்லை. தெரியாது. ஏன் சொல்றேன்னா, கண்ணுக்கு நேரம் இருக்கிற ஞான சுந்தரமே கடவுளா இருப்பார். நம்மளுக்கு தெரியாது. இருக்கலாம், தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமானுடைய 6 பேரிலும் ஞானம் என்ற வார்த்தை இருக்கு. அது என்னங்கிற பட்டியல அப்புறம் சொல்றேன். கண்ணுக்கு நேரா இருக்கிற நம்மாவே சாட்சாத்து தெய்வயானியா இருப்பாங்க. இருக்கலாம், சொல்ல முடியாது. வள்ளியா இருப்பாங்க, காமாட்சியா இருப்பாங்க, மீனாட்சியா இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. யாருக்குள் யார் இருப்பார், யார் அறிவார்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினா தெரியுமா? அது ரொம்ப உண்மை. அது ஆனால் அவர் எழுதினாரு, ஆனால் எடுத்தது பட்டினத்தார்ட்டு. அதெல்லாம் அழகான விஷயங்கள். யார் கருத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக இப்படி சொன்ன உடனே மொழி ஒன்று புகழாயாயின் முறுவலும் புரியாயாயின் விழி ஒன்று நோக்காயாயின் உய்யும் விரகமி குழல்வேன் வழி ஒன்று காட்டாயாயின். எனக்கு ஒரு வழியாது காமியம்மா. காமி. இது கந்த புராணம் தாங்க, ஆனா புரியுது இல்லைங்க. ஆமா, இப்படி இருக்க வேண்டாமா சினிமா பாட்டு? கண்ட மேனிக்கு இருக்க. எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு அந்த கந்த புராணம் கச்சியப்பர் எழுதியது நமக்கு புரிகிறது என்பதற்காக சொல்கிறேன். உய்யும் வழி ஒன்று காட்டாயாயின் மனமும் சற்று உருகாயாயின் பழி ஒன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிர்தி என்றார். அப்படி பார்க்காம இருக்காதன்னு சொன்ன உடனே வள்ளி பேசவே இல்லைங்க.
நல்லா கேளுங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் பேசிட்டாங்க. காமெடியாக தான் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஏடா மூடா போடா வேடா என்ன பார்த்து நீ சிரிக்கிறியாடா, என்ன தைரியம் கன்னி பொண்ணு கிட்ட இப்படி முறைக்கிற மனுஷனாடா, நான் யாரு புரியுதா, என் பேரு தெரியுதா, நான் யாரு புரியுதா, என் பேரு தெரியுதா, மனுஷ இல்ல தெய்வம் தானே மங்கையே நீ சொல்லி புட்ட, தெய்வத்தை போய் ஏடா போடான்னு இப்படி நீயும் ஏசி புட்ட, நீ இப்படி நீயும் ஏசி புட்ட, நான் யாரு புரியுதா, என் பேரு தெரியுதா, நான் யாரு புரியுதா, என் பேரு தெரியுதா. வள்ளி சொல்றா பாருங்க, சொன்னது போதாது இன்னும் கூட சொல்லுவேன்டா டாட்டா, ஏடா மூடா போடா வேடா இன்னும் உனக்கு புரியலையேடா, ஏண்டா யாரு புரியுதா, என் பேரு தெரியுதா, நான் யாரு புரியுதா, என் பேரு தெரியுதா. முருகனை இப்படி சொன்ன உடனே முருகப்பெருமான் தாங்கிக்கிட்டார். இப்ப கந்த சஷ்டியில பிரசாத மாதிரி ஒரு கருத்து. என்ன கருத்து? முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான் ஒண்ணு சொல்லு. எதனால வைதாரையும் வாழ வைக்கிறார்? அழகா கேட்டீங்க. ஏன் தெரியுமா? யாராவது முருகப்பெருமான்கிட்ட போய் எப்பா முருகா உனக்கு கண்ணு இல்லையா, அவருக்கு எத்தனை கண்ணு இருக்கு, அவரை பார்த்து கேட்பான் மனுஷன், உனக்கு கண்ணு இல்லையா, நான் சொல்றதெல்லாம் காதுல வேலையா, நான் சொல்றதெல்லாம் பார்க்கவே மாட்டியா, எனக்கு எதுவுமே பதில் பேச மாட்டியா, என் மேல அன்பே இல்லையா, அப்படி என்ன வைதாலும் யார் வைதாலும் முதல்ல வள்ளி நினைவு தான் முருகனுக்கு வருமா வரும். ஏன்னா முதல்ல முருகப்பெருமானை முதலாகவும் இறுதியாகவும் வைத ஒரே உரிமைக்குரியவள் வள்ளி. வள்ளி ஆஹா என்ன அழகு, என்ன பாசம், சரி என்ன இல்லைன்னா வாழ்க்கையில் அப்படி கிடைக்குமா? அதனால வள்ளி ஞாபகம் வந்த உடனே முருகன் ஜில்லுன்னு ஆயிடுவார். உடனே அள்ளி கொடுத்துருவாராம் வரங்களை. அதனால தான் வைதாரையும் வாழ வைப்பவன். வேடரே வந்த வழி தெரியலையா உமக்கு, போங்கய்யான்னு சொல்லும் போது இப்பதாங்க கந்த புராணத்துல ஒரு அழகான பாட்டு, முருகனுக்கே காதலா என்று கேட்பார்கள். ஆனால் முருகனுக்கு காதல் அல்ல. எப்படி மேலே சந்திரன் இருக்கும், கீழே கங்கை நீர் தேக்கத்தில் அந்த பிம்பம் ஆடும், அதே போல் ஒளிப்பொருள் மேலே இருக்கிறது, கீழே இருக்கும் பிம்பம் தான் ஆடுகிறது என்று அந்த கச்சியப்பர் சொல்வதை போல இந்த இடத்துல என்ன கதைனா, வேடனாக வந்திருக்கிறார் இல்லையா, இப்போ கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன ஆகப்போறாருன்னு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டாருங்க. அந்த உடனே அந்த உடனே வேடனை காணோங்க. கண்ணெதிரே நின்றது எது தெரியுமா? எது? ஞான விருட்சமடா. வேங்கை மரமாக நின்றார் முருகப்பெருமான். அப்படியே மரமாகி நின்றார். சுத்தி இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அரசே, ராஜா, ராஜா, பொல்லாத மரம் இது, நேத்து இல்ல இன்னைக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய மரம் வந்து, இவ்வளவு பெரிய மரம் இருக்க கூடாது. இதுக்கு எங்க அப்பா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அழகான டைலாக். அதை இப்ப நினைச்சுக்கிட்டு சொல்றேன். ஒன்றும் இல்லாதவன் பொட்டி கடை வைக்கலாம், தேட்டர் கட்டலாமா அப்படிம்பாங்க அப்பா. இது அப்பாவோட டைலாக். இத்தனை வருஷமா வாசிச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேங்கை மரத்தை வெட்டுவாம் என்று வருவான். வரும்போதே திரும்ப போன நம்பிராஜன் வந்த பிறகு தோற்றத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு தாத்தா போல வேடமிட்டு, ஆமா தாத்தா போல வேடமிட்டு நமசிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம் என்று வருகின்றார். நமசிவாய மந்திரத்தை சொல்றதுல என்னன்னாங்க, வாழ்க்கையில கிடைக்காத விஷயம் என்னன்னா ஞானம். ஆனா எத்தனை பேருக்கு எத்தனை விஷயத்துல கிடைச்சிருக்கு பாருங்க. 3 வயதிலே ஞான சம்பந்தம் இருக்கு. ஞான சம்பந்தம் அப்பான்னு கூப்பிட்டார், ஆனா அப்பாக்கு கேட்கல. சிவனுக்கு கேட்டது. சிவா அப்படின்னு சொல்லி சிவனுக்கு கேட்டது. தொடுடைய செவியன் அப்படின்னு பண்ணார். 3 வயசுல ஞான சம்பந்தம் இருக்கு.
5 வயசுல ஞானம் பட்டினத்தாருக்கு, பட்டினத்தாருக்கு, 7 வயசுல ஞானம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், 9 வயசுல ஞானம் வள்ளல் பெருமானுக்கு, 10 வயசுல ஞானம் எம்எஸ் அம்மாவுக்கு, 14 வயசுல ஞானம் ரமண மகரிஷிக்கு, 15 வயசுல ஞானம் ஆண்டாள் அம்மைக்கு. ஆண்டாள். ஆனா இந்த ஏஜெல்லாம் விட்டுப்புட்டு 18ல தான் ஞானம்னு சொல்லி நம்ம ஒரு குழந்தைக்கு நிர்ணயிக்கிறோம். நாடும் அப்படித்தான் சொல்லுகின்றது. ஆனால் ஞானத்திற்கு வயதே இல்லை. சில பேருக்கு 20 வயசுல, சில பேருக்கு 30ல, சில பேருக்கு 50ல, சில பேருக்கு 70ல, சில பேருக்கு எப்ப தெரியுங்களா? அடுத்த ஜென்மத்துல தான். என்ன செய்ய, அவங்க கொண்டு வந்த வரம் அப்படி. அதனால அந்த தாத்தா சைவ பட்டை போட்டுக்கொண்டு சிவா சிவா என்று பாடுகின்றார். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். பரம்பொருளின் திருத்துணையே என்று பாடுவோம், பரம்பொருளின் திருத்துணையே என்று பாடுவோம். பரமசிவன் பாதம் தன்னை போற்றி வணங்குவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. எங்கும் ஜோதி வடிவமாக விளங்கும் ஈஸ்வரன், எதிலும் நல்ல சுடரொளியாய் காட்சி தருகிறான். எங்கும் ஜோதி வடிவமாக விளங்கும் ஈஸ்வரன், எதிலும் நல்ல சுடரொளியாய் காட்சி தருகிறான். பொங்கும் ஞானமூர்த்தியான சோமசுந்தரன், பொங்கும் ஞானமூர்த்தியான சோமசுந்தரன், புவனம் முழுதும் ஆட்சி செய்து அருளை தருபவன். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். கண்ணில் அதர்மம் தன்னை அழிக்கும் சீலனாம், நேர்மை திறன் நெஞ்சம் தனில் கோவில் கொண்டவன். நெற்றி கண்ணில் அதர்மம் தன்னை அழிக்கும் சீலனாம், நேர்மை திறன் நெஞ்சம் தனில் கோவில் கொண்டவன். பணிந்து நிற்கும் பக்தர்களை என்றும் காக்கவே, பணிந்து நிற்கும் பக்தர்களை என்றும் காக்கவே, பரிவுடனே ஓடி வரும் பார்வதிநாதன். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம வெற்றிவேல் முருகனுக்கு. முருகர் கிட்ட வந்துட்டாருங்க. இன்னும் கரெக்டா 15 நிமிஷத்துல கல்யாணம் முடிக்க போறோம். உடனே தாத்தாவா வந்த உடனே அப்படியே நம்பிராஜன் நம்பி தேனை திரைமாவில வள்ளிட்ட கொடுத்து உடனே தாத்தா வாழ்த்துறார். நம்பிராஜா நீர் வாழ்க, நின் குலம் வாழ்க வாழ்க. அப்புறம் ஒரு பொடி வைக்கிறார். என்ன? நின் மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தை சொல்றார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? வேதம் 4
அதுல ரொம்ப முக்கியம் மத்திய காண்டம், ரொம்ப முக்கியம் ருத்ரம், அதுலயும் ரொம்ப முக்கியம் பஞ்சாட்சரம், அதுலயும் ரொம்ப முக்கியம் 2 வார்த்தை சிவா எனும் சிவா. சிவனடியார் வந்த உடனே அப்படியே நம்பி, சாமி எங்கு செல்கிறீர்கள் நீங்கள்? அப்போ ஒரு அழகா ஒரு ஸ்லேடையா ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நானாப்பா குமரியில் தீர்த்தமாட செல்கிறேன் அப்படின்னு தாத்தா சொன்னார். குமரியில்? ஓ, குமரியில் தீர்த்தமாட செல்கிறீர்களா? அதுவரை என் வீட்டில் தங்கி உங்களுக்கு என் மகளை துணையாக வைக்கிறேன். அவள் உங்களை நன்றாக கவனித்து தேன் தினைமாவெல்லாம் தருவாள். உடனே இவர் ரொம்ப இது மாதிரி முருகரோட லீலை இல்லையா? முருகர் என்ன செய்யறாராம்? ஐயோ நம்பி ராஜா, இந்த வயசிலையா இந்த காவியாடைக்கு பெண் துணையா? வேண்டாம் வேண்டாம் சாமி, என் மகள் உத்தமி, அவளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல இடத்தில் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள். துள்ளி ஓடி வந்தாள் மல்லி மான் மாதிரி. உடனே விபூதி பூசி விட்டார். விபூதி பூசி விட்டு நல்ல விஷயம் நடக்கட்டும் என்று சொல்ல உடனே நம்பி ராஜா ஒரு கட்டளை. என்ன? மகளே மகளே, இவர் நம் வீட்டு அதிதி. அதெல்லாம் இப்ப பாக்குறோமா இல்லையான்னு தெரியல. முன்னெல்லாம் விருந்தாளி வந்தா வீட்டுல சமைச்சு போடுவோம். ஆமா, இப்ப எல்லாரையும் கூட்டுண்டு 5 ஸ்டாருக்கு போயிடுறோம். அதான் நம்மளோட நிலைமை. அது எங்க அப்பா சொல்லுவாங்க, திருநெல்வேலியில விருந்து உபச்சாரம்னு ஒன்று உண்டா. ரொம்ப அழகான விஷயம். சரி, ஒருத்தர் விருந்துக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் துன்பமா இருக்கு இந்த அம்மாவுக்கு. சரி, இந்த அண்ணாவுக்கும் துன்பமா இருக்கு. எப்படியாவது கிளப்பணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால சொல்லும் போது உள்ள இருந்து சொல்றாளாம் அவள்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவாளா? உடனே வந்தவன் சொல்லுவாங்க, மதினி இன்னைக்கு உங்க வீட்டில் சாப்பிட்டு போறதுன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். மதினிங்கிற வார்த்தை எங்க ஊர்ல அண்ணின்னு அர்த்தம். சரி, உடனே இந்த வீட்டுக்காரர் சொல்வாராம், எங்க அப்படி சொல்வீங்க? போன வாட்டி சொன்னீங்க, உடனே போயிட்டீங்களா அப்படின்னு இவர் சொல்வாராம். போயிடுங்கிறான். கரெக்டா சொன்னீங்க. உடனே அந்த ஆள் சொல்வானா, இன்னைக்கு அந்த அம்மா வீட்டுல வெளில போயிருப்பாங்க, அவங்க எங்கேயாவது விருந்துக்கு போயிருப்பாங்க. உடனே அவன் சொல்றானா, இல்லங்க மதினி, இல்லங்க அண்ணே, நீங்க உங்க வீட்டுல தான் சாப்பிட்டு வாங்கன்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டா, உங்க வீட்டுல தான் சாப்பிட போறேன். ரொம்ப தள்ளி முடியலன்னொன்னே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும் அந்த மதினி, அப்படியே சாப்பிட்டாலும் இலைக்கு கீழே ஒரு 500 ரூபா நோட்டு வைக்காமலா போயிடுவீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நகைச்சுவையாக திருநெல்வேலி மக்கள் பேசுவார்கள் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். மோப்ப குழையும் அனிச்சம்னு ஒரு வார்த்தை. விருந்தாளி மனம் நோகக்கூடாது, நன்றாக பார்த்துக்கொள். உள்ள போனாரு தாத்தா. நம்பி ராஜா போயிட்டாரு. வள்ளி தொணை தாத்தா நிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திருமணம் பண்ண போறாரு. மகளே, அருமையான ஒரு பாடல் பாடேன். உடனே காவடி சிந்து பாடினா, அன்பு கொண்ட எந்தனது தாத்தா. ஓஹோ, ரொம்ப வார்த்தை கேளுங்க, ரொம்ப அழகான வார்த்தை. ரொம்ப அச்சமாயிருக்கு பொம்மை பார்த்தா. எங்க அப்பங்கிட்ட சொல்லி புட்டா, அப்புற நீர் மாட்டி கூவீர் பாவம், ரொம்ப கோபம். ஆஹா, அடுத்தது காதல் வந்தாதான் பிற்கால வருது. உடனே அவர் பாடுறாரு, அன்பு கொண்ட எந்தனது பேத்தி, கொஞ்சம் ஆசை கொள்ளுவோம் மனச மாத்தி. வந்ததை சொல்றாரு. கால வயசு பருவம் காய போலவே கசக்கும் பழமே இந்த கிழமே. வள்ளி கேட்கிறா, மீசை எல்லாம் நிறைய நாங்க பாட முடியும், நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. மீசை நரைச்ச வயசுல காதலா? என்னம்மா நீ வயசு வயசுன்னு சொல்லிக்கின்னு இருக்க. உனக்கு என்ன வயசு? 18. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 81. வள்ளி, 81ல இருக்கிற ஒன்னை இப்படி திருப்பி போடு. 18. 18ல இருக்கிற ஒன்னை இப்படி போடு. 81. அடாடாடா, இதாம்மா உனக்கு எனக்கு பொருத்தம் சொன்ன உடனே காதல் பாட்டு பாடுகிறார். கான கருங்குயிலே களை எடுக்கும் பெண்மையிலே, களை எடுக்கும் பெண்மையிலே, களை எடுக்கும் நீல கருங்குயிலே, தங்கமத்திலாலே நிக்கட்டுமா போகட்டுமா போடு சவால். நீல கருங்குயிலே சாமி நிலாலே, நிக்கட்டுமா போகட்டுமா. அவர் சொல்றாரு,
காதல் லீலை ஆரம்பிக்குது பாருங்க, சூடு இப்பதான் பிடிக்குது. உடனே அவ சொல்றா, வள்ளிக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, நிக்க சொன்னா தப்பாகும். ஓஹோ, தப்பு தானே? ஆமா. போக சொன்னா பொல்லாப்பு. ஆமா. போக சொன்னா பொல்லாப்பு, போக சொன்னா பொல்லாப்பு. பக்கத்துல வந்துடுங்க சாமி தில்லாலே, யாரும் பார்த்துட போகிறாங்க அப்புறம் நல்லாலே. இந்த வார்த்தைக்கு வந்துடுங்க சாமி தில்லாலே. இந்த வார்த்தையை கேளுங்க, பக்கத்தில் வந்துடு. காதல் பாட்டு தான், என்ன அழகு. அத்தனையும் அப்பா கைவண்ணம். நீங்கள் அப்பாவுக்கு எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுங்க. இந்த பாட்டு எழுதுனதுக்காக காவடி சிந்தி எழுத ஆளே இல்லை இந்த நாளில். அப்பா எழுதின பாட்டு. நம்ம பரமாச்சாரியால் பல முறைகள் இந்த வள்ளி திருமணத்தை கேட்டு ஆசீர்வதித்திருக்கார். அதனால தான் அந்த பாடல்களை மட்டும் அப்படியே பாடுறேன். அப்போ பக்கத்தில் வந்துடுங்க சாமி தில்லாலே. வள்ளிக்கு ஒரு வெக்கம், யாரும் பார்த்துட போகிறாங்க புறநல்ல அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தது ரொம்ப காதல். இப்படி சொன்ன உடனே சந்தோஷமாயிட்டாரு. மானே மறு கொழுந்தே, ஓஹோ, மல்கோவா மாம்பழமே, மல்கோவா மாம்பழமே, மல்கோவா மாம்பழமே, தேனே திரவியமே கம்மத்திலாலே, நீங்க கிணத்தினை மாவுள்ளமா பொண்ணு கோயிலாலே. ஆமா, தேனே திரவியமே சுவாமி தில்லாலே, இங்க இங்கதான் பண்பாடு. இவ்வளோ நேரம் சொன்ன கதையில் இது ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். தள்ளி நின்ன தரையா, தப்பு செய்யக்கூடாதுயா, தப்பு செய்யக்கூடாதுயா, தப்பு செய்யக்கூடாதுயா. வள்ளி ரொம்ப பொல்லாதவ சாமி தில்லாலே, வடிவேல வந்து நிப்பா கண்ணு முன்னாலே. வள்ளி ரொம்ப பொல்லாதவ சுவாமி தில்லாலே, வடிவேல வந்து நிப்பா. கொடுத்த உடனே தேன தினமாவெல்லாம் கொடுத்தா அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு. தாடியில எல்லாம் சிக்கல் விடுற மாதிரி சாப்பிட்டாரு. நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அம்மா தண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. அந்த தண்ணி அழகா கொட்டி விட்டாரு. கொஞ்சம் உள்ள போனாங்க. அப்ப எப்படி விற்கிறாரு அப்படின்னு விற்கிறாரு. விற்கும் போது எப்போ விற்கிறது என்ன தெரியுமாங்களே, உண்மையான விற்கலாம் தான் தண்ணி கொடுத்தா நிக்கும். இது விற்கல் இல்ல, விற்கலும் இல்ல நிக்கவும் இல்ல, அப்படி ஒரு விற்கலா இருக்கு. உடனே வள்ளி சொன்னாலாம், ஓய் என்ன கள்ள பார்வை பார்க்கிறீர், என்ன விக்கல் வந்து விட்டது, தண்ணி குடுமா, தண்ணி குடுமா, எனக்கு தண்ணி குடு, இப்பொழுதுதான் வைத்தேனே அதோடு காலியாகி விட்டதே. தாத்தா கவலைப்படாதே, ஏழுமலை தாண்டி செல்லு, அங்கே ஒரு சுனை இருக்கிறது, நல்ல நீர் இருக்கிறது, போய் வாரி குடியும். என்னம்மா வயசானவனை தனியா அனுப்புறியே, கையை பிடித்து செல்லம்மா. என் அப்பா விட்ட கட்டளை, நான் பெண்மையின்படி வாழ்பவள், அடுத்த ஆண்கள் கையை தொடமாட்டேன், நான் விருந்தாளி அம்மா, தாத்தாவம்மா, என் மகள் போல நீ என் கையை பிடித்துக்கொள். தலை எழுத்து என்று கையை பிடித்தாலே, அவள் தலையெழுத்து நல்ல எழுத்து. கைபிடித்த நேரம் நல்ல நேரம். அன்றைக்கு கைபிடித்தவள் இன்றவும் கை கொடுத்து கொண்டிருக்கிறாள். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மங்கை செல்லுகிறாள். சுனையை நோக்கி செல்லவுடனே உள்ள அழகா குடிக்கிறாரு. நிஜமா தாகம் இருந்தா நிஜமா நிறைய குடிப்பாங்க. இவருக்கு தாகம் வேற விஷயத்துல இருக்கு. உள்ள போய் விழுந்தாரு, குடிச்சாரு. கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கும்போது வள்ளியும் உள்ள பிடிச்சி இழுத்துட்டு விட மாட்டேங்கிறாரு. எப்படியோ ஒரு வார்த்தை தள்ளி வந்து விட்டு மேலே செல்கிறாள் வள்ளி. நாம் அப்பா சொன்னதை மீறணும், இப்போ இந்த கிழமை இந்த பாடாப்படுத்துகிறானே என்று சொல்லும்போது மேலே ஏறி வந்து இந்த முருகப்பெருமான் தாடியை புழஞ்சு பாடி பார்க்கிறார். என்ன தெரியுமா? என்ன பாடுகிறார்? தாகம் தீர்ந்ததம்மா கண்ணமே, ஓஹோ இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே, எந்த தனிமைக்கு ஒரு இனிமை துணை, எனவே உனை நினைவே கொளும் பாட்டன் தேகமோடு ஸ்நேகமே, பழனி பஞ்சாமிர்தம் போலி நிற்கோமே. பாட்டன் தேகமோடு ஸ்நேகமே, பழனி பஞ்சாமிர்தம் போலி நிற்கோமே. உடனே கோவம் வந்துருச்சு இவளுக்கு. போதும் போதுமே சன்னியாசியே, ஓஹோ நீரு போக வேண்டிய ஊரு காசியே, ஒரு பசு தோலினை உடல் மேல் கொடு படுபாதக புலியே, ஒரு கொக்கு நிறத்தடி தாத்தா கெட்ட கேட்டு கொரு துண கேட்க, கொக்கு நிற
தாத்தாக்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்காது. என்ன தெரியுமா? என்னது? தாத்தான்னு சொல்லிட்டு பிடிக்கும். சக்தி குறவுன்னு கேட்டியா, நானு கத்து கொடுக்குறேன் பாட்டையா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ உடனே சொல்றா, கோபம் கோபமா வருகுது. இங்கதாங்க வள்ளி என்ன அழகு பாருங்க. ஆனா பாவமாகவும் இருக்குது. உந்தன் ஆசைக்கு ஒரு வெட்கம் இல்லை, அறிவும் இல்லை, பண்பும் இல்லை, மோச கருத்தும் புரியுது. அடுத்தது புராண கருத்து. ஏதோ பாசம் இருந்தும் தடுக்குது, மோச கருத்தும் தடுக்குது. அப்படியே போய்கொண்டே இருக்கிறாள். முருகா என்னை காப்பாற்ற மாட்டாயா, முருகா என்னை காப்பாற்ற மாட்டாயா. வள்ளி ஓடிக்கொண்டே இருக்கிறாள், ஓடிக்கொண்டே இருக்கிறாள். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடிக்கொண்டிருக்கிறாள். இங்க நின்னு பாக்குறார் தாத்தா. மனசுக்குள்ள நினைச்சார். என்ன நினைச்சார்? என்ன தப்பு பண்ணி இங்க ஒரு பாடல் இருக்கிறது, இருந்தாலும் அடுத்த முறை வரும்போது அதை பாடுகிறேன். அந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் வந்த பாடல். ஒரு விளக்கம் சொல்லி பாடினால்தான் அதை பாட முடியும். ஆனால் விளக்கம் சொன்னால் வள்ளி திருமணம் 8:30 மேலாகிவிடும். அதனால் அந்த பாடலை அல்லது பாடிடலாமா? கல்யாண சாப்பாடு லேட் ஆகிடும். ஓ, ஒண்ணுமில்லை. அடி என் அடி பொல்லாத கில்லாடி கொரத்தி என்ன ஆசை மீறுதடி, இரு கண்ணாடி மூக்குத்தி முன்னாடி இருந்து பின்னாடி இழுக்குதடி. இந்த பாட்டு வில்லுப்பாட்டுல இருந்து MSV அண்ணா எடுத்து அந்த படத்துக்கு வைத்தார். இதை நான் சொல்லணும் இல்லையா? அதனால கொஞ்சம் பாடிடுவோம். இவர் இருக்கும்போது படம் இருக்கலாமா, இவர் இருக்கும்போது படம் இருக்கலாமா? அடி என்னடி பொல்லாத கில்லாடி கொரத்தி என்ன ஆசை மீறுதடி, இரு கண்ணாடி மூக்குத்தி முன்னாடி இருந்து பின்னாடி இழுக்குதடி. ஓடே முகமாயிருந்தா வருவேனா, ஆறுமுகம் நான் அல்லவா. பொங்கூருக்கு ஒன்ன தேடியே வந்திருக்கேன் சிங்கார கள்ளினி அடி. தொட்டாசி நெங்காதே தோகை மயிலே ஒரு வட்டாளம் துணை இருக்கு. ஒரு வள்ளி சிறு கள்ளி என் பொண்ணு ஏ ராஜாயி உன்னோடு ஒன்றாகுமே. என்னடி பொல்லாத பிள்ளாடி என்ன ஆசை மீறுதடி, இரு கண்ணாடி மூக்குத்தி முன்னாடி இருந்து பின்னாடி இடுங்குதடி. அடி என்னடி பொல்லாத கில்லாடி புறத்தி என்ன ஆசை மீறுதடி, இரு கண்ணாடி மூக்குத்தி முன்னாடி இருந்து பின்னாடி. இதை சொன்ன உடனே MSV அண்ணா கௌரவமாக ஒத்துக்கொண்ட பேட்டி ஒரு தொலைக்காட்சியில் இருக்கு பாருங்கோ. ஏன்னா இப்போ எல்லாம் சாட்சி வச்சுட்டு தான் சொல்லணும். வள்ளி சென்று கொண்டே இருக்காள். கிளைமேக்ஸ். வள்ளி சென்று கொண்டே இருக்கிறாள், தாத்தா பின்னால் சென்று கொண்டே இருக்கிறார். தேடி தேடி தவம் இருந்தாள், நாடி நாடி பாடினாள். ஓடி ஓடி வந்தேன், புரியவில்லையே செல்கிறாளே. அதனால நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு யோசிச்சு பார்க்கிறார் முருகப்பெருமான். என்ன தப்பு பண்ணார்? என்ன தெரியுமா? எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த விக்னமில்லாமல் வினைகளை தீர்த்து வைப்பது விநாயக பெருமான் அல்லவா? அந்த விநாயக பெருமானை கும்பிடாமல் வந்து விட்டோமே. ஆக இனிமேல் வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியமும் விநாயகரை கும்பிடணுங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அண்ணா உன்னை மறந்து விட்டேனேன்னு முருகப்பெருமான் அண்ணா ஆகிய ஆனை முகரே அழகாக சொல்கிறார். வந்து காப்பாற்றணும்னே ஆனை முகம் எப்படி வந்தது? எப்படி ஆனையாக வந்தது, பிளிரிட்டு கொண்டு வந்தது. உடனே வள்ளி பயந்து போய் முருகா முருகா முருகான்னு கத்தும் போது தாத்தா ஒண்ணு சொல்றார். சரியான தாத்தாங்க, வயசான தாத்தா வந்து ரொம்ப அழகான தாத்தா. என்ன தெரியுமா சொல்லார்? வள்ளி பயப்படாத, யானை ஒன்றும் செய்யாது, என்னை கட்டி பிடிச்சுக்கோ என்று தான் சொன்னார். இவள் உடனே சொன்னாளாம், ஐயையோ என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, வேறு ஒரு ஆடவனை நான் எப்படி கட்டிப்பிடிப்பேன்? முருகா முருகா, சிறு வயது முதல் பச்சை மலையை பார்த்தாலும் பச்சை மயில் வாகன்தானே தெரியும், கூறான எதை பார்த்தாலும் உன் வேல் தானே தெரியும். சாமி முருகா, உன்னை நம்பி நம்பி இருந்தேன். இந்த நேரத்திலே யானை பயமுறுத்துகிறது, இவர் வேறு கட்டிப்பிடி என்கிறார். யானை பயமுறுத்துகிறது, என்ன செய்வேன் தாத்தா, என்ன செய்வேன் தெரியவில்லையே. இங்க தாத்தா நின்றுகிட்டே கட்டிப்பிடி
கட்டிப்பிடி கட்டிப்பிடி. ஐயையோ என்ன செய்வதென்று தெரியவில்லையே, பண்பாடை காப்பாற்ற வேண்டியிருக்கிறதே. இந்திய பெண்மை என்பவள் ஒரு சொட்டு கூட, தன் கை விரல் கூட அடுத்த ஆடவன் மீது படாத பண்பாடு உள்ள நகரமாயிற்றே, நாடாயிற்றே, தேசமாயிற்றே. என்ன செய்வது? தலை எழுத்து. முருகா முருகா எல்லாம் உன் பொறுப்பு தான் என்று சொல்லி கட்டிப்பிடி கட்டிப்பிடி என்று சொன்ன தாத்தாவை கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே கட்டிப்பிடித்தார். கட்டிப்பிடிக்கும் போது தாத்தா கண்ணை திறந்து பார்த்தா ஞானம் ஒரு முகம், வைராகியம் ஒரு முகம், கீர்த்தி ஒரு முகம், ஸ்ரீ ஒரு முகம், வீரியம் ஒரு முகம், ஐஸ்வர்யம் ஒரு முகம். அறுமுகப் பெருமானே காட்சி. ஆஹா ஆஹா முருகா, இத்தனை சோதனை எனக்கு வேணுமா? வேண்டுமா? வள்ளி வானா வரமாட்டேனா, மாலையே வானா வராதா, ஒரு கல்யாணத்தை பண்ணி என்னை கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? ஏன்பா இவ்வளவு சோதனை? அப்போ சாமி சொன்னது, பக்தர்களுக்குத்தான் சோதனை வரும், எதுலேயுமே வரும், நேரத்திலும் வரும், சாரத்திலும் வரும், வீரத்திலும் வரும். எந்த சோதனை வந்தாலும் அதை நாம் தாங்கி கொண்டு, சோதனைன்னு வந்தா வள்ளி ஒன்று செய், என்ன செய்? கொம்பை ஒடிச்சிடு. அது என்னது கொம்பு உடைச்சிடு? தமிழ்ல சோதனை என்று எழுதிப்பார்கள். எழுதினா ஒரு ரெட்டை கொம்பு இங்க இருக்கும், கொம்பு அதை உடைச்சிடுங்க, படிச்சு பாருங்க, சாதனை என்று வரும். சாதனை. அந்த சாதனையை நீ வளர்ப்பதற்கு பக்தியே சரணம் என்று சொன்ன உடனே இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது நம்பிராஜன் பின்னாடி வரும்போது யாரோ 2 பேர் ஒன்றாக செல்கிறார்களே என்று நினைத்து நம்பிராஜன் போர்ப்படைகளை ஏவ எல்லாரும் அடிந்த காட்சியை பார்த்த உடனே முக்கியமான ஆள் வரார். நாராயணா. நாராயணா எப்பவுமே அவர்தான் நல்ல விஷயத்துக்கு வருவார் இல்லையா? அப்பா முருகா, இப்படி இருக்கலாமா? உன்னுடைய கண்பட்ட இடத்திலே கலிதீருமே. வள்ளியை நீ மனம் புரியும் முகூர்த்தம் வந்தவின்னும் வேதனையா? மணக்கோலம் காண வேண்டிய இடத்தில் இப்படியா? அருள் புரிவாய் ஆறுமுகனேன்னு சொன்ன உடனே எல்லாரும் எழுந்துட்டாங்க. முருகன் வள்ளியை நோக்க, வள்ளி கடைக்கண் பார்க்க அனைவரும் எழுந்தனர். எங்கள் வள்ளி மலையிலே திருமணம் நடக்கணும்னு நம்பிராஜன் சொன்னார். திருமணம் எப்படி நடந்தது, அங்க யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட அட்ரஸ் இருக்குங்க. யாரெல்லாம் தெரியுங்களா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முன்னோருக்கும் முன்னோரெல்லாம் அந்த திருமணத்துக்கு வந்த பலன் தான். இங்க அண்ணா உட்கார்ந்துருக்கார், அங்க உஷா சங்கர் உட்கார்ந்துருக்காங்க, ராமலிங்கம் உட்கார்ந்துருக்கார், இங்க ஐயா உட்கார்ந்துருக்காரு, இங்க தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சும்மா வந்து கிடைக்காது. ஏதாவது தப்பு நடந்தா மட்டும் நம்ம கர்மான்னு சொல்றோம், நல்லது நடந்தாலும் சொல்லி பழகுங்க. அதுல ஒரு கர்ம பலன் தான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் 8:30 மணி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல. ஆக நிச்சயமாக சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்று வள்ளல் பெருமான் பாடிய முருகப்பெருமான் அருளுவார். இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், சரியான 8:30 மணிக்கு முகூர்த்தம் என்று சொன்னேனே, அதனால வள்ளியின் திருமண பாடலை நாம எல்லாரும் பாடுவோம். கெட்டிமேளம் 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 கெட்டிமேளம். ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே ஆறுமுக பெருமான் வள்ளியின் திருமணம் ஆனந்தமானந்தமானந்தமே. தேவர்கள் வந்தார்கள், ரிஷிகளும் வந்தார்கள், தெய்வங்கள் வந்தார்கள், லோகங்களும் வந்ததம்மா ஆனந்தமானந்த ஆனந்தமே. வைக்க வைக்க தின்னாங்க, திங்க திங்க வச்சாங்க, வைக்க வைக்க தின்னாங்க, திங்க திங்க வச்சாங்க. நல்லாவும் இருந்ததம்மா நாவார வாட்டினாங்க, எல்லாரும் வந்தாங்க நல்லா ஆசி பெற்றாங்க, எல்லாரும் வந்தாங்க நல்லா ஆசி பெற்றாங்க. கல்யாணமான கதையோடு தேவயானையிடம் கூட்டி சென்று அங்க தேவயானைக்கு முன்கதையை சொன்னார்கள். திருமாலின் மக்கள் அமுதவல்லி சுந்தரவல்லி. அமுதவல்லி தேவசேனாவாக தோன்ற உன்னை திருப்பரங்குன்றத்திலும், வள்ளி அருமையாக சுந்தரவல்லியாக தோன்ற வள்ளி மலையிலும் உங்களை கரம் பிடித்தேன் என்று முருகப்பெருமான் சொன்னவுடனே கடலை தேடி கங்கை அம்மனை சேர்ந்ததை போல இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி, இந்த அற்புதமான ஞான விருட்சம் எழுதிய கைகளுக்கு ஞானா சக்தி என்றைக்கும் உடன் இருக்கும் என்று சொல்லி அடியேன் 5 நிமிடத்தில் ஒரே ஒரு பாடலை பாடி முடிக்கின்ற ஞான விருட்சத்தை பற்றி. அண்ணா இந்த ஒரு பாட்டை பாடி முடிச்சு கூப்பிட்றேன். பரமாச்சாரியம் சத்யம் சாநித்யம்
அனுபவம் ஞான விருட்சம். பரமபக்தியால் படைத்தார் படைப்பு அனுகிரகம் ஞான சுந்தரம். அன்னைக்கு வந்த பாட்டுக்கு என்னுடைய இது. காஞ்சி மடத்துக்கும் ஞான சுந்தரம், குடும்பத்துக்கும் தொடர்பு பூர்வ புண்ணியம். வாஞ்சையுடன் ஞான சுந்தரம் தந்தையை மடத்தில் நிர்வாகம் தந்தது பாக்கியம். திருப்பாவை திருவெம்பாவை நிகழ்ச்சிகள் பள்ளி பருவத்தில் செல்லும் அருளே அத்தனையும் நடத்தும் ஆச்சாரிய பெரியவா. தரிசனம் கிடைத்தது சுந்தரம் அருளே. ஃபைனலா உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அன்றைக்கு பார்த்த நம்ம அருமையான ஞான விருட்சம் புத்தகம். இப்படி ஒரு நல்ல புத்தகம் எழுத இன்ஸ்பிரேஷன் யார் என்றே சொல்றேன். எந்தன் அப்பா கவிஞர் சுப்பு ஆறுமுகம் பாசத்தோடு சொன்னதை படைப்பாயாக்கினார். பரமாச்சாரியம் சத்தியம் சாகித்யம் அனுபவம் ஞான விருட்சம். பரமபக்தியால் படைத்தார் படைப்பு அனுகிரகம் ஞான சுந்தரம். அனுகிரகம் ஞான சுந்தரம். அனுகிரகம் ஞான சுந்தரம். எல்லோர் வீட்டிலும் நல்லபடி சௌபாக்கியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நடத்திய எங்கள் வீட்டில் நடக்கட்டும், கேட்ட உங்கள் வீட்டில் நடக்கட்டும் என்று சொல்லி 56வது வீட்டில் அன்றைக்கு சந்திப்பதற்கு இப்போதே வாழ்த்து வணக்கம் சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். சுப்பு அறுமுகத்தின் மகள் தலைமுறை பாரதி திருமகன் கலை குடும்பம் வாழியவே பல்லாண்டு காலம் ஞான சுந்தர மன்னா வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. 89 வயது இளைஞர் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தாய்மாரும் பெரியோரும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எந்த நம்பு சகோதரி உஷாவும் சங்கரும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எந்த குழுவினர்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வீடியோ எடுத்த ஐயா பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆடியோ கொடுத்த ஐயா ரொம்ப அற்புதமாய் செய்தார். அடுத்த வருஷம் நீங்களே வந்து வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. என்னோட பெஸ்ட் ஹாஃப் டாக்டர் எஸ் திருமகன், எங்களோட மகனும் கலைமகன் அவரும் கணேசராவும் பிரகாஷ் ராமச்சந்திரன் உங்களின் பாரதி அப்பாவின் ஆசியார் ஆச்சாரிய அனுகிரகம் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அடுத்த வருஷம் வரப்போகும் வரை நீங்களும் நாங்களும் நலமே வாழ வாழிய 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 வாழியவே. இதுவரை மிக அருமையாக வில்லிசை நிகழ்ச்சி வெள்ளி கல்யாணத்தில் நடத்தி கொடுத்த பாரதி திருமகன் அவர்களுக்கும் மற்றும் முதலில் பாடிய தலைமகன் அவர்களுக்கும் பக்கவாத்தியம் கணேஷ்ராவ் அவர்களுக்கும் ஆமோதிப்பு அது மறந்து போயிட்டேன் ஆமோதிப்பு குடம் டாக்டர் எஸ் திருமகன் அவர்களுக்கும் மற்றும் கலைமாமணி பாலத்திருமகன் அவர்களுக்கும் கீபோர்டு பிரகாஷ்ராவ் அவர்களுக்கும் கணேஷ்ராவ் அவர்களுக்கும் மற்றும் கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றாக இந்த இசை அமைத்தது. 3வது தலைமையாக கலைமகன் பாடிட்டு இருக்கா. அவள் கொடுத்த புகழெல்லாம் இல்லை உங்களை தான் தெரியும். முருகனுக்கு தான் காலடியை வைக்கணும்னு முருகன் காலடியில் இந்த புகழெல்லாம் வைக்கிறேன். அவருடைய தயவு இல்லாமல் இந்த விழா நடக்க முடியாது. எங்களுடைய குழுவினர்களுடைய தொலை இல்லாமல் நடக்காது. எல்லாத்துக்கும் இந்த மதிப்பு மரியாதை எல்லாருக்கும் பங்கு அளிக்கணும்னு எண்ணி வைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த புகழ்ச்சி போய் சேரணும்னு வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் இருக்கார். இப்பொழுது கலைஞர் அனைவருக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன். சௌமியா அன்பு சகோதரி பாரதி அவர்களுக்கு போட்டுகிறார்கள். திருமகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார் சங்கரன் அவர்கள். தலைமகன் அவர்களுக்கு
கீபோர்டு பிரகாஷ் ராவ் அவர்களுக்கு, தபேலா கணேசராவ் அவர்களுக்கு, தொழிற்சா கீபோர்டு பிரகாஷ் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நன்றிகளை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.